ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க ரேகா சங்கர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசா யாராச்சும் நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் ரெகுலரா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ எங்களோட வந்து புது வீடு வந்து நடந்துட்டு இருக்கு. அதோட வீடியோ தான் இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சென்ட்ரிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பியெல்லாம் கட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர்ல வச்சிட்டு இருக்காங்களா கையில, அதோட பேர் எனக்கு தெரியல. அது வந்து இந்த சென்ட்ரிங் அடிச்சிருக்காங்களா, அந்த பிளவுடுக்குள்ள ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே பேலன்ஸுக்கு வைக்கிறதுக்காக அதை வச்சுட்டு இருந்தோம். இது வந்து 2 நாள் vlog சேர்த்து எடுத்திருப்பேன். சண்டே மண்டே வந்து காங்கிரீட் போடுறது, சண்டே வந்து இது எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து சண்டே நைட்டே வந்து இது பருப்பு போலி ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நைட்டே செஞ்சிருந்தேன். ஏன்னா வந்து மண்டே செய்ய முடியாது, டைம் கிடைக்காது அப்படின்றதுனால நாங்கள் நைட்டே வந்து செஞ்சோம். இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணனோட ஒய்ஃப் வீணா. நான் வந்து அண்ணி நல்லா கூப்பிட மாட்டேன், வீணா தான் அப்படியே கூப்பிட்டு பழகிடுச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து செஞ்சோம். பருப்பு போலி சூப்பரா இருந்தது. எங்க வீட்டுல எல்லாருக்குமே இது வந்து ஃபேவரட். சரி, நம்ம ஒரு காங்கிரீட் வந்து செய்யறது வந்து நம்ம வீட்டு வேலைக்கு வராங்க, நம்ம மொத வந்து ஆர்சிசி காங்கிரீட் போட போறோம். ஸோ ஒரு ஸ்வீட் எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு போடணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. ஸோ அதுக்காகவே அன்னைக்கு வந்து செஞ்சிருந்தோம். ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேலதான் ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து ஒரு 10:30 மணி 11 மணி வரைக்கும் எனக்கு இந்த வேலையை வந்து சரியா இருந்தது. 2 பேருமே இருந்துமே எங்களுக்கு 11 மணி வரைக்கும் வந்து இந்த வேலை ஆச்சு. ஏன்னா இது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஆகாது. பசங்க எல்லாமே கேட்டாங்க, சுடும் போதே எனக்கு ஒண்ணு கேட்டாங்க. பசங்க எல்லாருக்குமே வந்து போட்டு கொடுத்துட்டோம். அவங்களுமே வந்து சாப்பிட்டு படுத்துட்டாங்க. நாங்க 11 மணி வரைக்கும் எங்க வேலையை வந்து கரெக்டா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து மண்டே மார்னிங் எல்லாமே எழுந்து காலையிலே வந்து சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையலுக்கு வந்து வெஜிடபிள் பலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம். வந்து டைம் ஆகுது, வந்து பூஜை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து பூஜை எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து காங்கிரீட் மிஷினுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தோம். டைம் ஆகுது, மழை இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டே வந்து மழை வரக்கூடாது ரொம்ப ப்ரே பண்ணிட்டேன். ஏன்னா மழை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வேலையே செய்ய முடியாது. சிமெண்ட்ல இருந்து எல்லாமே வெளியே வச்சிருந்தாங்க. அது வந்து செட் ஆயிடும், வேலை செய்ய முடியாது, வேலை நின்றுடும். மழை வராம இன்னைக்கு ஒரு நாளாச்சும் இருக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு வந்து ஒரு துளி மழை கூட வரலைங்க. அன்னைக்கு வந்து வேலையும் நல்லா நடந்துச்சு. ரொம்ப வெயிலும் இல்லாம ரொம்ப மழையே இல்லாம வேலை வந்து சூப்பரா நடந்துச்சு. எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்ட கொஞ்சம் பேரும் இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேகா வந்து இன்னைக்கு ஆர்சிசி காங்கிரீட் போட போறா, அவளுக்கு வந்து இன்னைக்கு வந்து மழை வரக்கூடாது, வேலை கெடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுங்க. என்ன பிடிச்சவங்க வந்து எனக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிட்ட நல்ல உள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீழே வந்து காங்கிரீட் மிஷினுக்கு வந்து நாங்க பூஜை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மேல இந்த இடத்துல வந்து பூஜை பண்ண சொன்னாங்க, அங்கேயும் வந்து பூஜை பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலைல பசங்க எல்லாமே வந்து மண்டே இல்லைங்களா, அதனால ஸ்கூலுக்கு அனுப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல பசங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டுக்கு அப்புறம் அவங்களும் வந்து பூஜை பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 30 பேருக்காச்சும் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே வந்து நாங்கள் நேத்தே வாங்கி வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து நானும் வீணாவும் தான் வந்து சமைக்க போறோம். அதை கூட வந்து இன்னொரு சிஸ்டரும் வந்திருந்தாங்க, அவங்களும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தப்போ வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்னடா இதெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எந்த விஷயமே வந்து பண்ண முடியாது. நம்ம செய்யறது நம்ம கரெக்டா இருந்தா போதும், மற்றவங்களுக்காக வந்து நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். அங்க பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் அங்க ஒரு வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். பசங்களையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு கொடுத்துட்டேன். வெஜிடபிள் பலாவ் தயிர் பச்சடி வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் டிஃபன் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காங்கிரீட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா மழை வந்து வந்துடும்ன்ற பயத்துல வந்து எல்லாம் சிமெண்ட் எல்லாமே எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. சீக்கிரமா வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டிஃபன் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த ஒரு வீடியோ என்னால எடுக்க முடியல. டிஃபன் போடுறதா இருக்கலாம், சமைச்சது எல்லாமே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். அது எல்லாமே என்னால வீடியோஸா எடுக்க முடியும். டிஃபன் எல்லாம் வந்து சாப்பிட்டு வந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. காங்கிரீட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைக்கதான் எல்லாமே அறிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன செஞ்சோம் அப்படின்றது வந்து வீடியோ எடுக்க முடியல என்னால. ஏன்னா நம்ம வந்து செய்யணும், நான் வீடியோ எடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா சமைக்க முடியாது இல்லைங்களா, பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எந்த வீடியோமே எடுக்க முடியும், டைம் வந்து இல்ல. கடைசியா வந்து இது ஒரு வீடியோ மட்டும் தான், சமைக்கும் போது எடுத்த வீடியோ அப்படின்னா இது மட்டும் தான் வந்து எடுக்க முடிஞ்சது. வந்து சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கும் போது தரக்காரி கட் பண்றது பருப்பு வேக வச்சது, இது மட்டும் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து செஞ்சோம், அதான் வீடியோ எடுக்க வந்து முடியல, டைம் இல்லாதனால அதெல்லாம் வந்து எடுக்கல. 1 மணிக்கெல்லாம் வந்து காங்கிரீட் போட்டு முடிச்சுட்டாங்க. நாங்களும் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்து ஒரு 3 மணி மேலே வந்து டைம் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து போட்டது வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மேலே போயிருந்தோம். எல்லாமே வீடியோ எடுத்துட்டு அங்கிருந்து நாங்கள் வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் லைக் பண்ணாம வீடியோஸ் பாக்குறீங்க நிறைய பேர், லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ so much.